த லிட்டில் புக் ஆஃப் லெட்டிங் கோ அப்படின்னு ஒரு புத்தகம். ஹக் பிரேத்தர் அப்படின்ற அமெரிக்கர் அதை எழுதி இருக்கிறார். அருமையான புத்தகம். 20 வயசுல படிச்சா நமக்கு அவ்வளவு பிடிக்காது, 40 வயசுல படிச்சா ரொம்ப பிடிக்கும். த லிட்டில் புக் ஆஃப் லெட்டிங் கோ. அதை ஆரம்பிக்கிற போது த லயன் அண்ட் த ரிவர் அப்படின்ற ஒரு கதையோட அவர் ஆரம்பிக்கிறார். த லயன் அண்ட் த ரிவர். ஒரு நதியில வெள்ளம் வந்துருச்சு, அப்படியே சுழிச்சு ஓடுது வெள்ளம், அப்படி பயங்கரமா வெள்ளம் ஓடிட்டே இருக்கு அந்த நதியில. அப்போ ஒரு பயங்கரமான சிங்கம் அங்க வருது. சிங்கம் வந்து அங்க போகணும், அந்த நதியை கடக்கணும். அதெல்லாம் கடக்க முடியல, ஏன்னா வெள்ளம் அவ்வளவு இருக்கு. சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சோ, பயங்கரமா கத்தி அழையுது. இந்த சிங்கம் படத்துல சூர்யா சொல்லுவாரு, ஓங்கி அடிச்சா 4 தடவை அடிச்சது. எவ்வளவு டன்னு? 6 டன்னு. டக்கு டக்குன்னு கணக்கு போடுறாரு. 4 தடவை ரிவர் அடிச்சது. அப்புறம் சிங்கம் டயர்ட் ஆயிருச்சு. எவ்வளவு தடவை அடிக்கிறது? அப்படியே சோர்ந்து படுத்துட்டு இருக்கு. அப்ப அந்த நதி சொன்னதாக அவர் எழுதுகிறார், டோன்ட் ஃபைட் வாட் இஸ் நாட் தேர். இல்லாததோடு சண்டை போடாதே என்று நதி சொன்னது. சிங்கம் மெதுவா தலையை உயரி பார்த்தது. வாட் இஸ் நாட் ஹியர்? இங்க எது இல்ல என்று சிங்கம் கேட்டது. யுவர் எனிமி இஸ் நாட் ஹியர். ஜஸ்ட் லைக் யூ ஆர் a lion, I am a river. Let's do our work என்று நதி சொன்னது. நீ எப்படி சிங்கமாக படைக்கப்பட்டிருக்கிறாயோ, நான் நதியாக படைக்கப்பட்டிருக்கிறேன். நான் உன்னுடைய விரோதி அல்ல. நான் என் போக்கில் போகிறேன், நீ உன் போக்கில் போ என்று நதி சொன்னது. சிங்கம் நிமிர்ந்து பார்த்தது. அந்த நதி வெள்ளம் தான், சுழிச்சு ஓடுதுதான். ஆனா ஒரு இடத்துல ஒரு சுழி வந்து அந்த நதியை இப்படி திரும்புது. அப்ப சிங்கம் தன்னை நதிக்கு கொடுத்தது. நதியே அதை அந்த சுழியோடு கொண்டு போய் கரையிலே ஒதுக்கி தள்ளி விட்டது. இது சண்டை போட்டுட்டே இருந்தா கரை சேர்ந்து இருக்க முடியுமா? Don't fight what is not there. எல்லாரும் என் விரோதிகள் என்று நினைக்கின்ற மனப்பான்மையை எப்போது நாம் கைவிடுகிறோமோ அப்போதுதான் பக்கத்திலே இருக்கிறவர்களுடைய கையை பிடித்துக் கொள்ள முடியும். ரெண்டாவது, எது வந்தாலும் சோர்ந்து போவது. தொழில் முனைவர்கள் 2 பேர் சார், மத்தவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, அவங்க திருந்த மாட்டாங்க. ஒன்னு டாக்டர்ஸ், ரெண்டாவது தொழில் முனைபவர்கள். டாக்டர்ஸ் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவான், அவன் மாதிரி சீக்காளி உலகத்திலே இருக்க மாட்டான். ஏன்னா அவன் மருந்து அவனே சாப்பிடுறான். தொழில் முனைவர்கள் அப்படித்தான். விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர்னு பாரதி சொன்னாரு, அவங்களுக்கு தான் அப்படியாக்கும் இப்படியாக்கும். வித் ஸ்கேலபிலிட்டி இஸ் அப்சல்யூட்லி கிரேட். ஆனா பேச்சு பிரம்மாண்டமா இருக்குமே தவிர அவனுக்கு அதை அவன் அப்ளை பண்ணிக்கவே மாட்டான். கஷ்டங்கள் இல்லையா? எந்த வாழ்க்கையில கஷ்டம் இல்லை? நான் அந்த 2 தொழில்நோய் இவங்களை பத்தி சொன்னேன். அவன் வாழ்க்கையில கஷ்டம் இல்லையா சார்? அவன் எப்படி சார் சிரிக்கிறான்? எப்படி சிரிக்கிறான்? ஒரு கதை, ஜென் கதை, இது எனக்கு பிடித்த கதை. ஒருத்தர் சொன்னா, தொழிலதிபர், அவரும் ஜிஎஸ்டியால பாதிக்கப்பட்டவர்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு. அவ குருட்ட சொன்னான், குருவே, என் வாழ்க்கையில இனிமே எதுவும் கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எதுவும் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க என்ன மதிக்கல, தொழில தோல்வி, தெருல நான் போன எவனையும் எனக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்னா. இந்த குரு சொன்னா, ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு ஒரு மருந்து தரேன். ஒரு குவளையில தண்ணி எடுத்தார், அதுல நல்ல 4 ஸ்பூன் உப்பு போட்டார், இத குடினார். அவன் குடிச்சான், அப்படியே ஒமட்டி வந்தது அவனுக்கு. ஐயோ, இவ்வளவு உப்பு போட்டு குடிக்க வைக்கிறீங்களே, எப்படி குடிக்கிறது? ஒமட்டுதுன்னா. ஐயோ, அப்படியா, சரிவான்னு கூட்டிட்டு போனார். ஒரு குளம் இருந்தது, நல்ல தண்ணி இருக்கிற குளம் சார், தமிழ்நாடுல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு போய் அதே 4 ஸ்பூன் உப்ப குளத்து தண்ணியில போட்டாரு. போட்டு இப்ப குடினார். குளத்து தண்ணியை குடிச்சான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இனிப்பா இருக்கு? இனிப்பா இருக்கு. அது எப்படி இனிப்பா இருக்கும் உனக்கு? இதே 4 ஸ்பூன் உப்பத்தான நான் அந்த குவளை தண்ணீர்ல போட்டேன், அது ஒமட்டுச்சு, இது மட்டும் எப்படி இனிச்சுது? என்ன குருவே நீங்க கேள்வி கேக்குறீங்க? அது சின்ன கப்பு, அதுல 4 போட்டாக்கா அது ஒமட்டும். இது பெரிய குளம், இதுல 4 ஸ்பூன் உப்பு போட்டா ஒமட்டாது. உன் மனத்தை ஏன் குவளையாக வைத்திருக்கிறாய்? குளம் போல் வைத்துக்கொள். மனத்தை குளம் போல் வைத்துக்கொள். வருகிற கவலை என்கின்ற உப்பு கரைந்து விட்டாலும் இனிமை மாறாத குளமாக உன் மனம் இருந்தால் ஏன் உனக்கு உமட்டல் வரும்? அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. கண்ணதாசன் பாட்டு, இது சினிமா பாட்டுல சார், இது மந்திரம். இது